ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஜென்ரல் நாலேஜ் பற்றிய ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் நைட்ரேட் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எதுக்கான காரணம் அப்படிங்கிறத நம்ம வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கலாம். தெரியாமல் இருந்தாலும் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? சில்வர் நைட்ரேட் தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ க்ளூ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நேற்று நம்ம எலெக்ஷன் வந்து ஓட் பண்ணி முடிச்சிருக்கோம். அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஜிகே கொஷின் தான். அதுக்கான காரணம் தான் இந்த சில்வர் நைட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்ன அப்படின்றத ரீசன் தெரிஞ்சால் இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எதுக்கான காரணம் வந்து இந்த சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது வந்து நம்ம கெமிஸ்ட்ரியில் வந்து படிச்சிருப்போம். ஸோ AgNO3 தான் அதோட குறியீடு. சில்வர் நைட்ரேட் எதுக்கு காரணம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நேற்று எல்லாருமே பார்த்திங்கன்னா சட்டமன்ற தேர்தலில் வந்து வாக்களிச்சிருப்போம். அந்த வாக்களிச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நம்மளுடைய இடது கையுடைய ஆட்காட்டி விரலில் வந்து மை வைக்கிறாங்க இல்லையா? அந்த மை வந்து பார்த்திங்கன்னா சில வாரங்கள் வரைக்குமே அது அழியாமையே இருக்குது. உடனே வந்து அழியாது. அது வந்து ரொம்ப வந்து உடம்போட வந்து ஒட்டி போன மாதிரி வந்து அதை நம்ம ரிமூவ் பண்ணவே முடியாத அளவுக்கு வந்து எப்படி ஒட்டி இருக்குது அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் பார்த்திங்கன்னா இந்த சில்வர் நைட்ரேட்டு. அது பாருங்கள், இது வந்து நியூஸ் பேப்பரில் ஒரு சின்ன கட்டிங்கில் கொடுத்துருந்தாங்க. வாக்களிப்பதை உறுதி செய்வதற்காக இடது கை ஆட்காட்டி விரலில் மை ஒன்று வைக்கிறாங்க இல்லையா? அது சில வாரங்கள் அழியாமல் இருக்கும். அது உடனடியாக அழியறதில்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். AgNO3 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சில்வர் நைட்ரேட் தான் அதுக்கான காரணம். அந்த மையில் இருக்கக்கூடிய சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் தான் விரலில் வந்து மை அழியாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மேபி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பேஸில் இருக்க கொஷின்ஸோ சயின்ஸ்லேயோ இந்த கேள்வி வந்து கேட்கலாம் அப்படின்றதுக்காக உங்களுக்கு இதை கொடுத்துருக்கேன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். தேர்தல் மையை பொறுத்த வரைக்கும் விரலில் வைக்கும்போது அது தோலில் உள்ள உப்புச்சத்து மற்றும் ஈரப்பதத்தோடு வினைபுரிகிறது. ஸோ அது வந்து ஒரு வேதிப்பொருள் அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோலில் உப்புச்சத்து மற்றும் ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதோட வினைபுரியுது. அதே போல் சூரிய ஒளி படுறப்ப அந்த சில்வர் நைட்ரேட் வந்து சில்வர் குளோரைடாக மாறுது. சில்வர் நைட்ரேட் என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தா சில்வர் குளோரைடாக மாறி தோலோட ரொம்ப கடுமையாக போயிட்டு ஒட்டிக்கிறதுனால தான் நம்மளால் அதை வந்து ரிமூவ் பண்ண முடியறதில்ல. இந்த சில்வர் குளோரைடு நீரில் வந்து கரையாது. சில்வர் நைட்ரேட் வந்து அதில் கலந்துருக்காங்க. சில்வர் நைட்ரேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தோடையும் தோலில் இருக்கக்கூடிய அந்த உப்புகளோடையும் வினைபுரியுது. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியில் படும்போது அந்த சில்வர் நைட்ரேட் அப்படிங்கிறது சில்வர் குளோரைடாக மாறிடுது. சில்வர் குளோரைடாக மாறின உடனே அதில் வந்து தண்ணியில் இப்போ நம்ம வந்து நார்மலாக இங்கோ மையோ பட்டுச்சுன்னா தண்ணி வச்சு சோப்பு வச்சு வாஷ் பண்ணோம்னா நமக்கு அப்படியே தேய்ச்சி வாஷ் பண்ணோம்னா அது போயிடும். ஆனால் இந்த சில்வர் குளோரைடு வந்து நீரில் கரையாதுங்கிறதுனால நம்ம சோப்போ ஆல்கஹாலோ அப்படி இல்லைன்னா நெயில் பாலிஷை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய நெயில் பாலிஷோடைய ரிமூவர் வச்சு நம்ம கழுவுனா கூட இந்த மையை வந்து நம்மளால் ஈஸியாக அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சில்வர் குளோரைடு வந்து நீரில் கரையாது. அதனால் சோப்பு ஆல்கஹால் இல்லைன்னா நெயில் பாலிஷ் ரிமூவரை எதை வச்சு கழுவுனாலுமே இந்த மை வந்து எளிதில் அழிவதே கிடையாது. இந்த மை தோலுடைய மேற்பகுதியில் மட்டும் இல்லாமல் நகம் மற்றும் தோலுக்கு இடையில் இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட ஊடுருவி நம்மளுடைய தோலுக்கு உள்ளார வந்து போயிடுது. இது பாருங்கள், தோலுடைய மேலே மட்டும் அப்படி இல்லாமல் நகம் மற்றும் தோலுக்கு இடையிடையில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஊடுருவி செல்கிறது. நகம் வளர்ந்து பழைய தோல் செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் உருவாகும் வரைக்கும், அதாவது அந்த நகத்தில் இருக்கக்கூடியது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்ம வந்து நகம் வளர்ந்த பிறகு வெட்டி போயிட்டு கொஞ்சம் வந்து புது செல்கள் தோல் அந்த நகத்துடைய மேற்பரப்பில் புது செல்கள் உருவாகிற வரைக்குமே 2லிருந்து 4 வாரம் வரைக்கும் இந்த மையை வந்து நம்மளுடைய கையிலிருந்து அழிக்க முடியாது. இந்தியாவில் பயன்படுத்தப்படுற இந்த அழியாத மை கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூரில் இருக்கக்கூடிய மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் நிறுவனம் தான் வந்து தயார் செய்கிறாங்க. இதுவுமே வந்து ஜென்ரல் நாலேஜில் கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. இந்த அழியக்கூடாது, அதாவது அழிக்க முடியாத இந்த மையை வந்து யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்தில் இருக்கக்கூடிய மைசூர் பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான ஒரு நிறுவனம் இருக்குது. அதுதான் தயாரிக்கிறாங்க.
இந்தியாவில் தேர்தல் மை பயன்படுத்தக்கூடிய அந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1962 மக்களவை தேர்தல் நடத்தும் போது இந்த மை வைக்கும் முறையானது அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேவா? இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான தகவலாக தான் இருந்திருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த இயர் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1962 தான் ஃபஸ்ட்டு மக்களவை தேர்தலில், இது வந்து சட்டமன்ற தேர்தல், மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில், மக்களவை தேர்தல் வந்து இந்தியாவில் 1962 நடத்தும் போது தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த தேர்தலுக்கு மை பயன்படுத்தணும் அப்படிங்கிற முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. தேங்க்யூ.